ஹலோ ஹாய் எவ்ரிவன் வெல்கம் டு த ட்ரேட் மைனஸ் கிரிப்டோ யூடியூப் சேனல். நாம் இதில் என்ன பார்க்க போறோம்னா மார்னிங் அப்டேட்ஸ் தான். நம்ம நேற்று ஈவினிங் டெய்லியுமே இனிமேட்டு ஈவினிங் ஒன்லி லைவ் கிளாஸ் எடுப்போம். ஸோ அதனால் யாரெல்லாம் லைவில் ஜாயின் பண்ணி ட்ரேட் பண்ணுறீங்களோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நேற்று லைவ் இல்லாமல் நம்ம சொல்லியிருந்தோம் செல்லிங்க்கு. நம்ம சொன்ன மாதிரி பர்ஃபெக்டாக மார்க்கெட் அதுக்கடுத்து ஒரு சின்ன புல் டவுன் ஆச்சு. அதுக்கடுத்து ஒரு நல்ல நமக்கு ப்ராஃபிட் கிடைச்சிது. சரி, இப்போ நம்ம மார்க்கெட் பார்ப்போம். நல்லா பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம டேல எப்பயும் போய் அனலைஸ் பண்ணும்போது நேற்று நம்ம சொல்லியிருந்தோம் மார்க்கெட் இந்த லெவலுக்குள்ள க்ளோசிங் கொடுத்தா ஒரு செல்லிங் வர வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருந்தோம். நம்ம நினச்ச மாதிரி பார்த்தீங்கன்னா மார்க்கெட் எம் பேட்டர்ன் கொடுத்து இந்த இடத்துல க்ளோசிங் கொடுத்தது. பட் ஆனால் 4 ஹவர்ஸ் அந்த மாதிரி டைம் ஃப்ரேமில் பார்த்தா நமக்கு ஃபேவராக இல்லை, செல்லிங்க்கு ஃபேவராக இல்லை. என்னென்னா அங்கே பாருங்கள், மார்க்கெட் ஆல்மோஸ்ட் 2 to 3 டைம்ஸ் நல்ல ஒரு கீழே பையிங் சைன் இருக்குது. சரிங்களா, ட்ரெண்ட் லைன்னால பையிங் சைன். ஸோ நம்ம எந்த மாதிரி எதிர்பார்க்கணும்னா இங்கே ஒரு பீரிஷ் கேண்டல்ஸ்டிக் பேட்டர்ன் நம்ம எதிர்பார்க்குறோம். மோஸ்ட் ப்ராபபிளி இப்படியே இங்கே ஹோல்ட் ஆகிருந்ததுன்னா கண்டிப்பாக மார்க்கெட் டவுன்ஃபால் ஆக வாய்ப்பு 90% இருக்குது, இப்படியே ஹோல்ட் ஆகிருந்தா. பட் இங்கே பார்த்தீங்கன்னா இது ஒரு நல்ல ஒரு டபிள்யூ பேட்டர்ன் கிரியேட் ஆகிருக்குது. ஸோ அப்படியே போயிட்டு அப் சைடும் போக வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் நம்ம செல்லிங்க்கும் சரி பையிங்ஸ் லாங்கும் சரி பையிங்க்கும் சரி நம்ம ஒரு நியூட்ரலான பொசிஷனில் இப்போ இருக்கணும். அப்போ தான் பெட்டராக இருக்கும் நம்ம அதுக்கடுத்து நம்ம ட்ரேடிங் பண்ணுறதுக்கு. சரிங்களா, ஏன்னா இங்கே ஒரு டோஜி டைப்பு ஹேமர் டைப் எல்லா டைப் ஆஃப் கேண்டல்ஸ்டிக்கும் இங்கே பேட்டர்ன் கிரியேட் ஆகிடுது. இங்கே கேண்டல்ஸ்டிக் பேட்டர்ன் ஒர்க் ஆகும்னு சொல்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி தான். ஸோ அதனால் நம்ம இந்த இடத்துல பையிங் அண்ட் செல்லிங் ரெண்டுமே பார்க்க வேணாம், நியூட்ரலாக விட்டுருவோம், வெயிட் பண்ணுவோம். கொஞ்சம் பேட்டர்ன்ஸ் நல்ல பேட்டர்ன் இப்போதைக்கு 1 ஹவரில் பார்த்தா பையிங் இருக்கிறான், டேயில் பார்த்தா செல்லிங் இருக்கிறான். ஸோ ரெண்டு கான்ஃப்ளிக்ட் இருக்கிறதுனால நம்ம எதுவும் பண்ண முடியாது, சுச்சுவேஷன் இருக்கலாம். இந்த மாதிரி நம்ம பேட்டர்ன்ஸை நம்ம பார்த்து நம்ம பை பண்ணலாமா செல் பண்ணலாமான்னு பார்ப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா எத்தீரியம் பார்த்தீங்கன்னா அப் சைடில் ஒரு ட்ரெண்ட் லைன் ஃபார்ம் ஆகிருக்குது. ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் கொடுத்து மேலே பையிங் போக வாய்ப்பு. இப்போ எத்தீரியம் ஒரு பிக்சர் ஓரளவுக்கு நல்ல பிக்சர் இருக்குது பையிங்க்கு. ஸோ நம்ம மோஸ்ட்லி நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம பார்த்து வேண்டியதான். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ரேஞ்ச் ஃபார்ம் ஆகிட்டு ஒரு பிரேக் அவுட் கொடுத்து ஒரு சின்ன புல் பேக்கும் கொடுத்தாச்சு. ஸோ இது ஒரு பையிங் சைன் அப்படியே தொடர்ந்து போக வாய்ப்பு நிறையாவே இருக்குது. சரி, அதுக்கு பார்த்தீங்கன்னா இதுக்கடுத்து சொல்ல போகிற கிரிப்டோ எல்லாமே நம்ம லாஸ்ட்டாக நம்ம சொல்லியிருந்த கிரிப்டோ தான். அதை நம்ம அனலைஸ் பண்ணுவோம். ஏகேஆர்ஓ பார்த்தீங்கன்னா நம்ம எதிர்பார்த்த மாதிரி ஒரு ட்ரெண்ட் லைன் கிரியேட் பண்ணிட்டோம். ஸோ ஏகேஆர்ஓ நம்ம பை பண்ணுறது கொஞ்சம் பெட்டராக இருக்கும். செல்லிங் ஆல்ரெடி இருந்தால் பொசிஷன் அதை பார்த்துக்கலாம். பட் ஏகேஆர்ஓ நம்ம பையிங்க்கு தான் பர்ஃபெக்டான பேட்டர்னுக்கு. ஸோ நம்ம இதில் பை பண்ணியிருப்போம். ஓகே, நெக்ஸ்ட் இது பார்த்தோம். எல்லாருமே பிடிசியில் ஏன் நேற்று நம்ம செல்லிங் சொல்லலைன்னா பெரிய பாயிண்ட் ஒன்று டவுன் நமக்கு கிடைக்கல, கன்ஃபார்ம் ஆகலை, அதான் நம்ம செல்லிங் சொல்ல. ஏஜிஐஎக்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் நல்ல ஒரு பேட்டர்ன் கிரியேட் பண்ணால், பட் இங்கே தொடர்ந்து பேட்டர்ன் இந்த மாதிரி ஒரு கேண்டல்ஸ்டிக் பேட்டர்ன் கிரியேட் ஆகுது. இது எந்த கேண்டல்ஸ்டிக் பேட்டர்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கடுத்து இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக ஒரு வீடியோவில் நம்ம அனலைஸில் பார்ப்போம். இது ஒரு நல்ல செல்லிங்கில் தான், இப்போதைக்கு செல்லிங்கில் தான் ஏஜிஎக்ஸு. பட் இது ஆப்போசிட்லவும் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நம்ம ஏஜிஎக்ஸை அப்படியே ஹோல்ட் பண்ணுவோம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பிஎன்டிஎல்இ பெண்டில் நம்ம சொல்லி இந்த டார்கெட் அச்சீவ் பண்ணிட்டான். திஸ் இஸ் பெஸ்ட். நல்லா டவுன்ஃபால் ஆகிருந்தால் அச்சீவ் பண்ணிவிட்டு அந்த ஒரு புல் பேக் இது எதிர்பார்த்தது தான். எத்தனை பேர் ப்ராஃபிட்டில் க்ளோஸ் பண்ணிங்க. அண்ட் தென் சில்லி நம்ம நேற்று அன்றைக்கே நேற்று தான் சொல்லியிருந்தோம். இங்கே பாருங்கள், இங்கே ஒரு பேட்டர்ன் க்ரியேட் ஆகுது. ஸோ இந்த பேட்டர்ன் க்ரியேட் ஆகிடுச்சுன்னா நல்ல ஒரு பையிங் இருக்குதுன்னு சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இவ்வளோ பெரிய மூமெண்ட்டு. வெரி சிம்பிளி எவ்வளோ பெரிய மூமெண்ட்டுனா இந்த லெவலில் தான் நம்ம பையிங் சொல்லியிருந்தோம். அட்மோஸ்ட் 18% இது மேசிவான மூமெண்ட். அதுக்காக தான் நம்ம சொல்லியிருந்தோம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா செல்லிங்க்கு நம்ம அக்ரெசிவாக போக முடியாது. அது இல்லாமல் போகும்போது கூட பார்த்தீங்கன்னா நம்ம நினச்ச மாதிரி ஒரு டபிள்யூ பேட்டர்ன் க்ரியேட் பண்ணிட்டு தான் மேலே போய்க்கலாம். பட் எத்தனை பேர் இந்த இடத்துல பையிங் பண்ணியிருப்பீங்கிறது கொஞ்சம் சந்தேகம் தான். ஏன்னா நைட் ஆல்மோஸ்ட் 12 o'clock கிட்ட இது ஒரு மூவ்மெண்ட் கொடுத்துருக்குது. இட்ஸ் ஓகே, பார்த்துருவோம், ஒன்றும் பரவாயில்ல. இசட்ஆர்எக்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ கூட பார்த்தீங்கன்னா 1 ஹவரில் பாருங்கள் ஒரு செல்லிங்கில் பேட்டர்ன் க்ரியேட் ஆகிடுது. பட்டு நம்ம ஆல்ரெடி நம்ம செல்லிங் தான் இசட்ஆர்எக்ஸ் சொல்லியிருந்தோம். ஸோ மோஸ்ட்லி யாரெல்லாம் செல்லிங் போடலையோ அவங்களாம் செல்லிங் போட்டுருக்கீங்களோ அவங்களாம் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இது ஒரு நல்ல ஒரு செல்லிங் கிரிப்டோ. இசட்ஆர்எக்ஸ் நம்ம இப்போ க்ளோஸ் பண்ண வேணாம், ஹோல்ட் பண்ணலாம் இசட்ஆர்எக்ஸுமே. அண்ட் தென் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா லிங்க்குமே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பேட்டர்னில் க்ரியேட் ஆகிக்கலாம். அண்ட் தென் கீழே வந்துட்டா ஒரு டபுள் பேட்டர்ன் க்ரியேட் பண்ணிவிட்டு திரும்பி செல்லிங்கில் வரான். அதனால் இவனையுமே நம்ம ஹோல்ட் பண்ணுவோம். இன்னும் நம்ம வாங்குகிற ப்ரைஸ் கிட்ட தான் வரான், ஒன்றும் ப்ராப்ளமேட்டிக் எதுவும் பிரச்சனை இல்லை. இது ஒரு நல்ல ஒரு பேட்டர்ன் மாதிரி இங்கே க்ரியேட் பண்ணிவிட்டு கீழே இறங்கலாம். சரி, ஓகே, இது ஃபுல்லாகவே இன்றைக்கான இது. அதுக்கடுத்து இப்போதைக்கு
ட்ரேட் பண்ணாமல் இப்போ சொன்ன குவான்டிட்டி வேணால் அங்கே ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம புதுசாக ஏதாவது ஒரு குவான்டிட்டி ஆட் பண்ண முடியுமான்ட்டு அதை பார்ப்போம். நம்ம டெலிகிராம் சேனல் வந்து லிங்க் சிக்னல் கொடுத்துருப்போம், அதை கொஞ்சம் பார்ப்போம். எந்த கிரிப்டோனாலும் நம்ம லாங் டேர்ம்ன்ற மாதிரி நம்ம இந்த கிரிப்டோ சொல்கிறோம். WIFன்றதை நம்ம ரொம்ப நாளுக்கு முன்னாடி சொல்லியிருந்தோம். இது வந்து நம்ம பை பண்ணலாம், இந்த லெவலுக்கிட்ட பை பண்ணி ஒரு நல்ல பேட்டர்ன் கீழே டவுன்ஃபால் நடக்குது, பை பண்ணலாம்னு சொல்லியிருந்தோம். சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 20% கிட்ட அச்சீவ் ஆகிடுச்சு. மினிமம் நம்ம திரும்பி இந்த டார்கெட் வரைக்கும் சொல்லியிருந்தோம். நல்ல லெவல் தான். ஸோ அதனால் ஹோல்ட் பண்ணுங்கள். இது ஒன்றும் க்ளோஸ் பண்ண வேண்டாம், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ரொம்ப முக்கியமான கிரிப்டோ. அண்ட் தென் நம்ம வந்து இனிமேல் டெய்லி வந்து கரெக்டான டைமிங்க்கு வந்து சிக்னல்ஸ் கால்ஸ் வந்து ரெக்கமெண்டேஷன் பண்ண போகிறோம். அதுக்கு புதுசாக ஒரு குரூப், அந்த குரூப் நீங்கள் ஜாயின் பண்ணால் நம்ம ஆல்ரெடி வந்து டெலிகிராம் குரூப் பார்த்தீங்களா, அந்த குரூப்பில் தான் நீங்கள் ஓப்பன் பண்ணி அந்த குரூப் லிங்க்கில் இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா அது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி தான். அந்த இப்போ வர்றதுக்காச்சும் நாங்கள் வந்து டெய்லி அனலைஸ் வீடியோஸ்லாம் போடுவோம். அதுக்கு அந்த மாதிரி கிடையாது. அது கொஞ்சம் கான்ஃப்ளிக்டானது. கொஞ்சம் நீங்கள் தான் பார்த்து உங்களுக்கு பர்ஃபெக்டான ட்ரேட் எடுக்கணும். இல்லை வேணாம், இதே மாதிரி டெய்லி வந்து பர்ஃபெக்டான அனலைஸ் இது வேணால் நம்ம ஆல்ரெடி குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இல்லை நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்பில் பர்சனல் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முக்கியமான விஷயம், லைவில் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னா நம்மளோட டெலிகிராமில் நம்ம வந்து டெய்லி இல்லைங்க, நம்ம லிங்க் கொடுக்குறோம். ஸோ அது மூலிமா வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா நம்ம சப்ஸ்கிரைபில் போய்ட்டு டெய்லி யூடியூப்பில் போய்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ண பாருங்கள், அதில் இருக்கும். டெய்லி ஈவினிங் 6 o'clock வந்து நம்ம லைவ் போட பார்க்குறோம். ஓகேவா? மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. முக்கியமான விஷயம், உங்களுக்கு யூஎஸ்டிடி ஏதாவது வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை நமக்கு கமெண்ட் பண்ண வேணால் நம்மளுக்கு கால் பண்ணுங்கள். உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி யூஎஸ்டிடி வந்து பை அண்ட் செல் பண்ண முடியும். தென் பை.